ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான நல்லா மொறுன்னு ஒரு முறுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு தான் ரெடி பண்ணிக்கிறேன். கடையில் வந்து அரிசி மாவு மட்டும் விற்பாங்க இல்லையா, கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு இல்லாமல் அரிசி மாவுன்னு ஒரு பேக்கெட் விற்பாங்க. அந்த மாவு வாங்கினீங்கன்னாவே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து வேணும் அப்படிங்கும்போது வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா மொறுன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பாருங்கள், நல்லா உடைக்கிறதுக்கே வந்து கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. தீபாவளி பலகாரத்துக்காகவும் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் முறுக்கு செய்யறதுக்காக கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். பாக்கெட் மாவு தான். இதில் வந்து நான் 2 டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன். 1 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு சேர்த்துட்டு உடைச்ச கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த கடலை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி 1 டம்ளர் அளவு மாவு எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை வந்து 1 டம்ளர் எடுக்கக்கூடாது. மாவு வந்து அரைச்சதுக்கப்புறமா 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச மாவு வந்து ஒரு ஜல்லடியில் சலித்து அதுக்கப்புறமா அளந்துக்கலாம். அப்படியே வந்து சேர்த்துக்காதீங்க. நல்லா நகன்னு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி சலிச்சு எடுத்தாச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு தேவையான மாவு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம மிக்சியில் வந்து லைட்டாக மிளகாய் வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஓமம் பில் எடுத்துருக்கேன். ஓமம் வந்து கையில் நல்லா இப்படி தேய்ச்சிட்டு சேர்த்துக்குங்க. லைட்டாக வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்துக்குங்க. அப்படியே சேர்த்துக்காதீங்க. ஓமத்தில் வந்து சில ஓமத்தில் கல் தூசியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நான் ரொம்ப கம்மியான அளவு தான் மாவு எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். சோடா, ஆப்ப சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு பட்டரை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்துடாதீங்க. பட்டர் வந்து லைட்டாக சூடு பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா உருக்கிடுச்சு. இதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மாவு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு குழலில் வந்து விடும்போது மாவு நல்லா கரெக்டாக போகிற மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி போலவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இடியாப்பத்துக்கு வந்து மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி வந்து பிசைஞ்சுக்குங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாகிடும்.
நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி சேர்த்துனாலுமே அதே மொறுமொறுப்பு கிடைக்கும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது இப்படியே இருக்கணும். அப்போ தான் முறுக்கு குள்ளரில் வந்து நம்ம போடும்போது அப்படியே வந்து முறுக்கு நல்லா பிழிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. முறுக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரட்டும். நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பிழிகிற அச்சு நீங்கள் வந்து எது மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அச்சு எடுத்துக்கலாம். அச்சில் வந்து லைட்டாக உள்ள எண்ணெய் தடவிக்கிங்க. ஃபஸ்ட் டைம் வந்து முறுக்கு சேர்க்கும்போது லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க. இல்லை அப்படின்னா தண்ணி கூட வச்சுக்கலாம். முறுக்கு பிழியறதுக்கு இது மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் வந்து தண்ணி தடவிக்கிங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து கரண்டியில் ஒட்டாமல் நமக்கு வரும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்படியே மெதுவாக வந்து இந்த தட்டை வந்து அவ்வளோதான், முறுக்கு வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் கரண்டி எதுவுமே விடாதீங்க. ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த நுரை எல்லாமே அடங்கிடுச்சு அப்படின்னாவே முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுடுங்க. ரெண்டு முறுக்கு வந்து சேர்த்து போடும்போது நீங்கள் வந்து ஒரு கம்பி வச்சு தள்ளி விடுங்க. கரண்டி விட்டோம் அப்படின்னா உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு. நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நம்ம வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து முறுக்கு ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கடலெண்ணெய் வந்து முறுக்கு சுடுவோம் இல்லையா, அதே எண்ணெய் வந்து சூடு பண்ணி நல்லா கொதிக்க இருக்கும்போது அப்படியே சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்திங்கனாலுமே முறுக்கு சூப்பராக வரும். கஷ்டப்பட்டு அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சா தான் முறுக்கு சுடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்நாக்ஸு கூட வந்து கொஞ்ச நேரத்தில் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அச்சு மாற்றி செஞ்சேன். ஒரே மாவில் வந்து எந்த அச்சில் செஞ்சிங்கனாலுமே இதே மாதிரி வரும். இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.